புனித ரமலானை வரவேற்க நம்மை தயார்படுத்தும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திற்குள் நாம் இப்போது நுழைந்திருக்கிறோம். அதுதான் ரஜப் மாதம். ரமலான் என்ற மாபெரும் விருந்துக்கு நம்மை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்திக் கொள்ள அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு இது. ஒரு விவசாயி சிறந்த விளைச்சலை அறுவடை செய்ய ஆசைப்பட்டால் நிலத்தை அப்படியே விட்டுவிட்டு விதைப்பதில்லை. முதலில் நிலத்தை பண்படுத்துவார், தேவையில்லாத களைகளை அகற்றுவார், தண்ணீர் பாய்ச்சி நிலத்தை மென்மையாக்கி அதன் பிறகுதான் விதைகளை தூவுவார், இல்லையா? அதேபோலத்தான் ரமலான் மாதத்தில் நன்மைகளை அறுவடை செய்ய ரஜப் எனும் இந்த மாதத்தில் நம்முடைய இதயங்களாகிய நிலத்தை பண்படுத்த வேண்டும். பாவங்கள் என்ற களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். ஷஃபான் மாதத்தில் வணக்க வழிபாடுகள் என்ற நீரைக் கொண்டு அதற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும். அப்போதுதான் ரமலானில் இறையருள் என்ற மகத்தான விளைச்சலை நம்மால் அறுவடை செய்ய முடியும். ஆகவே ரஜப் மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் ஒரு பொன்னான நாளாக மாற்ற நீங்கள் தயாரா? இந்த வீடியோவில் வரவிருக்கும் ரமலானுக்கு நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நம்மை முழுமையாக தயார்படுத்தும் மிக அவசியமான அமல்களைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். ரஜப் மாதம் இஸ்லாமிய ஆண்டின் 4 புனித மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதங்களில் செய்யும் நல்லமல்களுக்கு நற்கூலி அதிகம். அதேபோல் பாவங்கள் செய்வது மற்ற மாதங்களை விடவும் கடுமையானது என அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ரமலானுக்கு முன்பாக நமது உள்ளங்களை தூய்மைப்படுத்த இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். நம் உள்ளங்களில் தேங்கிக் கிடக்கும் பாவங்கள் என்ற அழுக்குகள், நல்லமல்கள் என்ற நறுமணம் உள்ளே நுழைவதை தடுத்துவிடும். எனவே அந்த அழுக்குகளை அகற்றுவதற்கான மிகச்சிறந்த ஆயுதம் இஸ்திஃபார் எனும் பாவமன்னிப்பு கோருதலாகும். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நபியே, அவர்களிடம் கூறுவீராக, தங்கள் மீதே வரம்பு மீறிக்கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையாளனாவான். இந்த வாக்குறுதியை நம் நெஞ்சில் ஏந்தியவர்களாக இந்த ரஜப் மாதம் முழுவதும், ஏன் நம் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக இஸ்திஃபார் செய்வோமாக. அதற்காக நாம் ஓத வேண்டிய மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த திக்ர், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். இந்த இஸ்திஃபாரை தினமும் உங்களால் முடிந்த அளவு அதிகமாக ஓதி வாருங்கள். ஒவ்வொரு முறை அஸ்தஃப்ருல்லாஹ் என்று சொல்லும்போதும் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி இனி அதைச் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூணுங்கள். உங்கள் உள்ளம் பாரமாக இருக்கிறதா? கவலைகள் உங்களைச் சூழ்ந்திருக்கின்றனவா? உடனே உலூச் செய்துவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து மனமுருகி அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்யுங்கள். உங்கள் உள்ளம் லேசாவதையும் மன அமைதி கிடைப்பதையும் நீங்களே உணர்வீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்களாக இருந்தும் தினமும் 70க்கும் மேற்பட்ட முறை இஸ்திஃபார் செய்தார்கள் என்றால், பாவிகளான நாம் எவ்வளவு அதிகமாகச் செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இந்த ரஜப் நமது பாவக் கணக்குகளை அழித்து ஒரு புதிய தூய்மையான அத்தியாயத்தை தொடங்குவதற்கான அல்லாஹ்வின் அழைப்பு. இந்த 5 வாக்கியங்கள் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் மொத்தமாக மாற்றும் என்று சொன்னால் நம்புவீர்களா? காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். மன அழுத்தம், கவலை, எதிர்பாராத பிரச்சனைகள். ஆனால் இவற்றையெல்லாம் சமாளிக்க ஒரு சீக்ரெட் கோட் இருக்கிறது. ஆம், நம் அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த 5 சக்தி வாய்ந்த துஆக்கள். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் நாளை அருளால் நிரப்பவும், உங்கள் கவலைகளை நொறுக்கவும், உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரவும் 5 நம்ப முடியாத கருவிகள் உங்களிடம் இருக்கும். நீங்கள் தயாரா? வாங்க வீடியோவுக்குள் போகலாம். காலையில் எழுவது. தூக்கம் என்ற ஒரு சின்ன மரணத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை பரிசாக கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ்! இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதற்காகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தவுடன் இந்த நம்ப முடியாத துஆவை ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா
وإليه النشور. துஆவின் பொருள் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனே நாம் மரணித்த பிறகு உயிர்ப்பித்தான். இன்னும் நாம் அவன் அளவிலேயே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். மரணித்த பிறகு என்பது தூங்கிய பிறகு என்பதாகும். நாள் முழுவதும் வரும் தீமைகள், நமக்குத் தெரியாமலேயே நம்மைச் சுற்றி ஆபத்துகள் இருக்கலாம். ஷைத்தானின் தந்திரங்கள் நம்மை வீழ்த்தக் காத்திருக்கின்றன. ஆனால் பயப்பட வேண்டாம். உங்களை ஒரு கவசம் போல பாதுகாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் பவர்ஃபுல் துஆவை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஒருமுறை அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காலையிலும் மாலையிலும் ஓத ஒரு துஆவை கேட்டபோது அவர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள். اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه. துஆவின் பொருள் இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர யாருமில்லை. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது மிகப்பெரிய சவால், நமக்குள்ளேயே இருக்கும் எதிரிகள், கோபம், பொறாமை, பெருமை, இந்த குணங்கள் நம்மை உள்ளிருந்தே அழித்துவிடும். இந்த உள்நாட்டுப் போரில் ஜெயிக்க இதோ ஒரு அசைக்க முடியாத துஆ. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அமாலி வல் அஹ்வாய். துஆவின் பொருள், யா அல்லாஹ், தீய குணங்கள், தீய செயல்கள் மற்றும் தீய ஆசைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நல்ல செயல்களைச் செய்வது மட்டும் போதாது, தீய குணங்களிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. தொழுகைக்குப் பிறகும் தனிமையிலும் இந்த துஆவை உருக்கமாக கேளுங்கள். அல்லாஹ் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்குவான். இன்றைய உலகின் மிகப்பெரிய பூதம் மன அழுத்தம், கவலை, கடன், எதிர்கால பயம். இந்த பாரங்களையெல்லாம் தூக்கி எறிய வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக இருக்கும்போது ஓதிய ஒரு துஆ இருக்கிறது. இதை ஓதினால் அல்லாஹ் உங்கள் கவலையை மகிழ்ச்சியாக மாற்றுவான் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த அற்புதமான துஆ, اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள் இறைவா, துக்கம், கவலை, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், கடன் சுமை, மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.